இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம விமல் அண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான பேரெல்லாம் வந்து மாத்தி வச்சிட்டாங்க. அது வந்து என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அண்ணா, அரவிந்த் சாமி சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மெய்யழகன் இந்த படத்துக்கான ரிலீஸ்க்கான ஒரு குட்டி அப்டேட், அதுக்கப்புறமா சப்தம் படத்துக்கான ரிலீஸ்க்கான ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். நம்ம டைரக்டர் போஸ் வெங்கட் இருக்காருல்ல, இவரோட டைரக்ஷன்ல நம்ம விமல் அண்ணா வந்துட்டு நடிக்க ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு மாப்போசி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த படத்துக்கான டைட்டில் வந்து மாத்திட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கான புதிய டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த படத்துக்கான புதிய டைட்டிலா வந்து வச்சிருக்காங்க. நம்ம விமல் அண்ணாவோட இந்த சார் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா 96 படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல நம்ம டைரக்டர் பிரேம்குமார், இவரு இப்போ வந்து நம்ம கார்த்தி அண்ணா, அரவிந்த் சாமி சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு மெய்யழகன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாருல, இந்த படத்துக்கான ரிலீஸ்க்கான ஒரு குட்டி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மெய்யழகன் படத்தை வந்துட்டு ஆகஸ்ட் 2nd வீக்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரிலாம் பிளான்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் அறிவழகன் இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஆதி அண்ணா, அதுக்கப்புறம் லட்சுமி மேனன், லைலா, சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வந்துட்டு சப்தம். இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஹாரர் ஜானரா அந்த படம் வந்து உருவாகுது. இப்போ ரீசெண்டா தான் இந்த படத்துக்கான டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான டீசருக்குமே வந்து ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. இந்த படத்தை வந்துட்டு ஆகஸ்ட் 1st வீக்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரிலாம் பிளான் இருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம தமன்னா இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.